அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தினமும் நான் படிக்கும் சில கமெண்ட்டுகள் என் மனதை மிகவும் பாரமாக்குகிறது. சகோதரி, என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. யாரோ எங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். கண் திருஷ்டி எங்களை வாட்டுகிறது என்றும், எனக்கு யாரோ செய்வினை செஞ்சுட்டாங்க போல இருக்கு. உடம்பு எப்பொழுதும் வலியா இருக்கு. சுகமே இல்லை என்றும் கவலைப்படுகிறார்கள். இன்னும் சிலர் பண கஷ்டம் தாங்க முடியல, வாங்கிய கடனை அடைக்க வழியே தெரியல என்று பிள்ளைகளுடைய எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது, பயமா இருக்கு என்றும் தங்களின் அத்தனை கவலைகளையும் என்னோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். என் அன்பு தோழமைகளை, கவலைப்படாதீர்கள். மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும், வறுமை நம்மை சூழ்ந்தாலும், அல்லாஹ் ஒருவன் நினைத்தால் அத்தனை கஷ்டங்களையும் நொடிப்பொழுதில் மாற்றிவிட முடியும். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் சரியாக இதுவரை நீங்கள் அதிகம் ஓதாத 4 அற்புதமான புதிய துவாக்கள், அவற்றின் அர்த்தத்தோடு பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக, நம்மில் பலரும் சந்திக்கும் பெரிய பிரச்சனை போட்டி மற்றும் பொறாமை. நம்முடைய நிம்மதியை கெடுக்கும் இந்த தீய சக்திகள் கண் திருஷ்டி மற்றும் செய்வினை பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு துவா. அவுது பி கலிமாத்தில்லாஹி தம்மாத் மின் குல்லி ஷைத்தானின் முஹம்மா வமின் குல்லி ஐனின் லாமா. இதன் பொருள், முழுமையான அல்லாஹுவின் வார்த்தைகளை கொண்டு அத்தனை ஷைத்தான்களிடமிருந்தும் விஷ ஜந்துகளிடமிருந்தும் தீமை விளைவிக்கும் ஒவ்வொரு கண் திருஷ்டியிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாகும். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு யாரோ ஏதோ செய்து விட்டார்கள் என்று நினைத்து பயப்படாதீர்கள். தினமும் சுபுஹ் மற்றும் மகரிப் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை 3 முறை ஓதி உங்கள் கைகளில் ஊதி உடல் முழுக்க தடவி கொள்ளுங்கள். எந்த பொறாமையும் எந்த செய்வினையும் உங்களை அண்டாது இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக, இன்றைக்கு பல குடும்பங்களில் நிம்மதியை தடுப்பது பண கஷ்டம் மற்றும் கடன். இந்த துன்பத்திலிருந்து விடுபட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை மகள் ஃபாத்திமா ராணி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த விடியற் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய மிக உன்னதமான துவா, யா கையூ யா கைமு பிரஹ்மதிக்க அஸ்தகித் அஸ்லீக் லி ஷஹ்னி குல்லக் வலா தகில்னி இலா நப்சி தர்ஃபத் ஐன். இதன் பொருள், என்றென்றும் உயிரோடு இருப்பவனே, அனைத்தையும் நிர்வகிப்பவனே, உன்னுடைய கருணை கொண்டே நான் உதவி தேடுகிறேன். என்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்கு சீராக்கி தருவாயாக. ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட என்னை என் சுய பொறுப்பில் விட்டுவிடாதே என்பதாகும். நம்முடைய பொருளாதார கஷ்டங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு இந்த துவாவை ஓதி வாருங்கள். வறுமையை நீக்கி உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பெருமளவில் விசாலமாக்குவான். கடன் சுமைகள் அனைத்தும் மாயமாய் மறையும். மூன்றாவதாக, உடம்பில் சுகமே இல்லை, எப்பொழுதும் ஏதோ ஒரு நோய் மருந்து சாப்பிட்டும் சரியாகவில்லை என்று வருந்துபவர்களுக்கான துவா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான நோயால் பல வருடங்கள் பாதிக்கப்பட்ட போது அல்லாஹ்விடம் கையேந்திய அந்த புதுவிதமான அழகான குர்ஆன் வசனம் இது. அன்னி மஸ்ஸனியர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். இறைவா, நிச்சயமாக என்னை நோய் மற்றும் கஷ்டம் தீண்டிவிட்டது, ஆனால் நீயோ கருணையாளர்களுக்கெல்லாம் மகா கருணையாளனாக இருக்கிறாய் என்பதாகும். இந்த துவாவில் அய்யூப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு குணமளி என்று கூட கேட்கவில்லை. எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது, நீதான் ரஹ்மானே என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அழுதார்கள். அடுத்த நொடியே அல்லாஹ் அவர்களின் நோயை குணப்படுத்தினான். உடம்பு வலிக்கிறதா, கஷ்டமா இருக்கிறதா, இந்த வசனத்தை ஓதி உங்கள் நெஞ்சில் கை வைத்து ஊதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் பூரண சுகத்தை தருவான். ஆமீன். நான்காவதாக, பிள்ளைகளுடைய எக்ஸாம் ரிசல்ட் நல்லபடியாக வர வேண்டும், வாழ்க்கையில் பயம் நீங்கி காரியங்கள் சுலபமாக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான துவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய சோதனை எதிர்கொள்ளும் போது ஓதிய துவா, ரப்பி ஷ்ரஹ்லி ஷத்ரி வயசிர்லி அம்ரி. இதன் பொருள், என் இறைவா, என் நெஞ்சத்தை எனக்கு விரிவாக்கி தருவாயாக, என் காரியத்தை எனக்கு லேசாக்கி தருவாயாக என்பதாகும். ரிசல்ட் வரப்போகிறது என்று பதற்றப்படும் தாய்மார்களே,
உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த துவாவை ஓதி பிரார்த்தனை செய்யுங்கள். ரிசல்ட் மட்டுமல்ல, அவர்களின் எதிர்காலமே மிகச் சிறந்த வெற்றியாக அமையும். உங்களுக்கும் மன அமைதி கிடைக்கும். என் அன்பானவர்களே, கவலைகளும் சோதனைகளும் மனிதர்களுக்கு வருவது இயல்புதான். ஆனால் நம்மிடம் துவா என்ற மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது. இந்த 4 துவாக்களையும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஓதி வாருங்கள். முக்கியமாக தினமும் தொழுகையை விடாமல் ஓதுங்கள். வாழ்க்கையில் சோதனை வந்தால் சோர்ந்து போய் உட்காராமல், உங்களுக்கென்று ஒரு நம்பிக்கை உணர்வு அல்லாஹ்வின் மீது உண்டாகும். அதை அப்படியே கெட்டியாக பற்றி கொண்டு துவாவை அதிகப்படுத்துங்கள். நம்மில் பலரும் ஒரு கஷ்டம் வந்தால் அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலும் அல்லாஹ் ஏதோ ஒரு பெரிய நன்மையை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். என் ரஹ்மான் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டான். இந்த சோதனையிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த சோதனையும் உங்களை அசைக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கவலையோடு இருக்கும் உங்கள் நண்பர்கள் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் அனைவருடைய அத்தனை நல்ல தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்க நானும் என் துவாக்களில் உங்களை நினைவு கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.